அந்த பாப்பா எந்த கேஸ்ட் என்ன ஏதுன்னு கேட்கல. இப்போ வேற ஜாதி அனுமதிப்பாங்களான்னு. இப்போ அவள் ஓகேனா நான் இந்த நிமிஷம் என் பையனை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறேன். நான் ஒரு பட்டியலினத்து பையனை கல்யாணம் பண்ணிப்பேங்கிறவங்க எவ்வளவு பேர்? சிரிக்கிறடி. ஆக்சுவலாக பார்த்தா சிட்டியில் தான் வேலை அது இதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் லேட் ஆகுது பசங்களுக்கு அப்படின்னு பொதுவாக ஒரு அபிப்பிராயம் இருக்கு. ஆனால் கவனிச்சு பார்த்தா கிராமத்தில் தான் வந்து பசங்களுக்கு கல்யாணம் ஆகிறது ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. What's your problem? No marriage. No marriage? Yes. ஏன்னா கிராமத்து பொண்ணுங்களுமே கிராமத்தில் இருக்க அங்கே பார்க்குற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னு கூப்பிட்டு கேட்போமே அப்படின்னு. கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் அவங்க வந்து கிராமத்து பையனை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல இல்லை தானே? அப்படி தானே? ஓகே, பல காரணங்கள் இருக்கலாம். ஓகே, சூழல் இருக்கலாம், பையனா இருக்கலாம், இல்லை மாமியாரவே இருக்கலாம். அது எப்படி முடியும்? யார் வருவாங்க? வருவாங்கடா, நான் தான் வருவேன். இப்படி பல காரணங்கள் இருக்கலாம். இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன் கிராமத்தில் கல்யாணம் பண்ணிக்க நீங்கள் விரும்பலை? நான் கிராமத்து பொண்ணு, அதனால நான் நகரத்துக்கு போகணும் அப்படின்னு விரும்புறதுனால. அப்ப ஒண்ணு செய்றீங்களா? நீங்க சொன்ன இடம் இப்படி நேரா போய் லெஃப்ட் போய் ரைட் போய் லெஃப்ட் போய் ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா வந்துடும். 3.5 கிலோமீட்டர் தான். கிளம்புறீங்களா? நகரத்து பையன் நல்ல பையன். அதாவது நகரத்து பையன் வேணுமா நகரம் வேணுமா உங்களுக்கு? நகரமும் வேணும், நகரத்து பையனும் வேணும். 2 பேர் தான் மேடம். 2 பேர் கிடையாதுங்க. யாரோ ஒருத்தரோட தான் 2 பேர் தான் மேடம். 2 பேரோட வாழ முடியாது. உயிரே போனாலும் சரி 2 பேர் தான். இவங்க என்ன பண்ணுவாங்க கிராமத்துலன்னா, அவங்க அம்மாவுக்கு வால் பிடிச்சிக்கிட்டே போவாங்க. வால் பிடிச்சிட்டு போறது என்னன்னா, பின்னாடியே போய் அம்மாட்ட கேக்குறது, நான் அனுப்பட்டுமா, அப்பா கிட்ட கேட்கட்டும். இது எப்பவுமே அவங்கள்ட்ட அந்த பழக்கம் இருந்துட்டே இருக்கும். இது ஏன் சமஸ்தானம்? நான் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளை எந்த வேலையும் பார்க்க கூடாது. அம்மா அம்மா அங்க போடி. ஐயா, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்காங்கிறது என்ன பொறுத்தவரை போதும் சார். உங்க அக்காக்கு பிடிச்சிருக்கா, உங்க மாமா பிடிச்சிருக்கா, அப்பத்தாக்கு பிடிச்சிருக்கா, அப்பத்தாவோட அம்மாக்கு பிடிச்சிருக்கா, இதெல்லாம் கேக்குறாங்க சார். என்றா சண்முகம் ஐயா, பொண்ணை பாத்தியா? பிடிச்சிருக்கா? நான் எதுக்குங்க பாத்துக்கிட்டு, நீங்களாச்சும் பார்த்து சொன்னா போதும். இவன் ஆடுறாவ எப்படி மாப்பிள? அருமையா இருக்குதுங்க. கிராமத்துல இப்ப நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஏஜ்ட் ஆன பசங்க எல்லாம் இருப்பாங்க சார். எந்த ஏஜ்ல மாப்பிள்ள இருந்தா நல்லது உங்களுக்கு? 26, 27 இருந்தா எனக்கு ஓகே. ஒரு 29 எனக்கு வேணும். 29, 30% எனக்கு வேணும். ஏன் நந்தினி, நான் பார்க்க நன்னா இல்லையா, படிக்கலையா, சம்பாதிக்கலையா, என்கிட்ட அப்படி என்ன குறை? இங்கேயுமே சென்னையில் நல்லா படிச்சு யூஜி பிஜிலாம் முடிச்சு ஒரு டிஎல் ஆகிறப்ப 32 வயசாயிரும். 10 வருஷம் நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும் தலைவா. பழமும் கிடைக்காது, காயும் கிடைக்காது. கிடைக்கும். வெட்ட போறண்டா உன்னை. சிட்டில வந்து அதை மெயின்டைன் பண்ணுவாங்க சார். என்ன மெயின்டைன் பண்ணுவாங்க? வயசு எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? லுக் தான் மெயின்டைன் பண்ணலாம். மெயின்டைன் பண்ணுவாங்க சார். ஆனா கிராமத்துல வந்து லுக் தான் மேட்டரா வயசு மேட்டரா? எனக்கு அது புரியணும். ரெண்டுமே தான் சார். அதான் இல்லங்கறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணும்ங்கறேன். வாய்ப்பே இல்லை சார். இப்ப பையன் வெல் செட்டில்டா இருக்கணும்ங்கறாங்க. ஆமா. ஒரு பையன் டிகிரி முடிக்கவே 23 வயசு ஆயிடுது. அதுக்கு அப்புறம் அவன் கைய ஊனி கர்ணம் பாஞ்சு அவன் வேலை வெட்டிக்கு போறதுக்கே 25 வயசு ஆயிடுது. அம்மா தாயே, உன்னை பத்தி ஒரு பாட்டு போடலாம்னு நினைச்சா காப்பி ஆடு குடுக்கறாமா அந்த நாய். 27 வயசுல பையன் வேணும் அப்படின்னா அவன் 50,000 தான் சார் சம்பளம் வாங்குவான். அது இவங்களுக்கு எல்லாம் வேண்டாமா சார்? எனக்கு போதுமா, எனக்கு 50,000 சம்பளம் எனக்கு போதும். யோ, நான் எப்ப அவன்ட்ட 10,000 ரூபாய் தரேன்னு சொன்னா தர மாட்டேன்னு வேற சொல்லுவியா நீ? நியாயத்துல இன்னைக்கு இருக்க கணக்குக்கு நீங்க கேக்குற டிமாண்ட மீட் அவுட் பண்றதுனால அவனுக்கு 29 வயசு மினிமம் ஆயிரும். அந்த தகுதியும் வேணுங்கிறீங்க, வயசும் வேணுங்கிறீங்க. எப்படி பண்ண முடியும்? பாத்து போ சார், நாங்க மேனேஜ் பண்ணி போனாங்க. அப்படியா? பிச்சை காலில் ஃபுல்லாக பிச்சை எடுத்தேன். கொஞ்சம் கலெக்ஷன் கம்மி பார்த்துக்க. ஏன்னா கொரோனா இருக்கு, கொரோனா, அதனால கலெக்ஷன் கம்மியாக இருக்கு. அடுத்த வாரம் நீ வா, நம்ம சேர்ந்து பிச்சை எடுப்போம். செத்த பையில எனக்கு என்னமோ 29 அப்படிங்கிறது ரொம்ப ஏஜ்டான பர்சனா தெரிவாங்களோ அப்படின்ற. யாருக்கெல்லாம் அப்படி தோணுது? 29, 30, 29 வயசானவங்கன்னு யாருக்கெல்லாம் மனசுல ஒரு மாதிரி எனக்கு அந்த எண்ணம் இருக்கு? ஐயோ வயசாயிருச்சே அங்கிள். ஏய் சரி பிஞ்சிரு ஓடுறா. கிராமத்துல கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா முதல்ல வர பயம் என்ன? சார் எல்லாத்துட்டுமே வயல் இருக்கும். என்னால வயல்ல வெயில்ல வேலை செய்ய முடியாது. சென்னையில வெயில் அடிக்குமா? இது நம்ம கிராமம் வெயிலுங்கிறீங்க. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. அதாவது கிராமத்து வேலைகள் பார்க்க விருப்பம் இல்ல. ரைட். ஏன் வேர்வை வர்ற வேலையா தர்றாங்கப்பா, அதை போய் நம்ம எப்படி ஏத்துக்கிறது? கிராமத்துல இருக்கிற மேரேஜ்னு ஒன்னு பண்ணி வைக்கிறதா இருந்தா வந்து நம்ம அத்தை மாமா பசங்க யாராவது இருக்காங்களா சொந்தத்துல தான் பாப்பாங்க முதல்ல. சரி, அந்த மென்டாலிட்டிக்கான பார்ட்னர் வந்து எனக்கு ஃபேமிலி சரௌண்டிங்ல கிடைக்காது சார். கிடைக்காதா இல்லையா? இல்ல சார். எனக்கு அக்கா நல்லா இப்போ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டா பசங்க ஃப்ரெண்டா இருந்தா கூட்டிட்டு வரக்கூடாது. இப்ப நகரத்து பையன் என்ன பண்ணுவாப்லவா? எல்லாரும் கூட்டிட்டு வாங்க அப்படிமாப்லையா? சார் மோஸ்ட்லி அப்படிதானே சார். யாருமா இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி விடுறா? நானே சிந்திச்சேன். ஓகே, அவர் தன்னுடைய பெண் தோழிகள் நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு கூட்டு வர்றாரு. நீங்க என்ன சொல்லுவீங்க? சார் நான்
அக்செப்ட் பண்ணிப்பேன் சார். ஒரே நிமிஷம். இந்த பொண்ணு சொல்றது பொய், உண்மை இல்லைங்கிறவங்களா கை தூக்குங்க. நல்லா கை தூக்குங்க. நீ மட்டும் கை தூக்கல, நீயும் தூக்கிடு. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. சார் நான் இப்போ ஒரு பாஸ்தா எடுத்துப்போம் சார். நான் பாஸ்தா செய்யறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என் வீட்டுக்காரர் ஏதோ சாப்பிடுறேன் அப்படின்னு ஒத்துக்காரு. இவங்க எல்லாரும் ஒத்துப்பாங்க சார். வீட்ல மாமனார் மாமியார் இருப்பாங்க. அவங்களுக்கு தனியா நான் தனியா செய்யணும். அது ஒரு மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. இவனுக்கு பிடிக்காது. அது ஒரு டைப், இது ஒரு டைப். இந்த டைப்பும் இது ஒரு டைப். ஆமா, அந்த சைடு பண்ணுவாங்க. ஆனா இவனுக்கு பிடிக்காது. சும்மா உன் மனசாந்திக்காக சொல்லுவான், அவனுக்கு பிடிக்காது. அவங்க சமாதானப்படுத்துறேன்ற ஒரு வழியில ஒண்ணு பண்ணி சண்டை ஏத்தி விட்டுருவாங்க. நீங்க தான் உங்க கணவனை தான் கைக்குள்ள முந்தாடியில முடிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இல்ல டவுன் மாப்பிள்ளை மட்டும் ஏன் முடிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? கிராமத்து மாப்பிள்ளையும் முடிஞ்சீங்க. உங்க அம்மா விட மாட்டீங்களே. எது நேசின்னு சொல்லு. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஊர்க்காரியா இருப்பா? உங்களை சுதந்திரமா விட்டுட்டு போவான். சின்ன ஜெர்சிங்கன்னு விட்டுட்டு அவளை கட்டாயமா பிள்ளை இருக்கிறதுக்கு பிள்ளை ரூபா எடுத்துட்டு நாங்க கிளம்பிடுவோம். ஏன்டி வந்த வயலுக்கு ஏன் பில்லு தான் இருக்கு, வைக்கலாம் இருக்கா வீட்டுல? அவன் வீட்டுல இருக்கிறான் இன்னைக்கு. என்ன திடீர்னு பழனி? நீ ஏறி யாரா கபிலா, அது நம்ம காலம், பாத்துக்கலாம். வீட்டை பாத்துக்குமா. சரி பொண்ணு வேற ஜாதி வேற சமூகமா இருந்தாலும் ஓகே அப்படின்ற மனநிலைமைக்கு இன்னும் போல. அந்த பாப்பா எந்த கேஸ்ட் என்ன ஏதுன்னு கேட்கல. இப்போ வேற ஜாதி அனுமதிப்பாங்களான்னு. இப்போ அவ ஓகேன்னா நான் இந்த நிமிஷம் என் பையனை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறேன். சம்பந்தி, நாங்க தர்மபுரி பக்கம் ஜாதி வித்தியாசம் எல்லாம் பாக்குறது இல்ல, வரதட்சணை வாங்க மாட்டோம். ஏன் சார், இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல கல்யாணம் பண்ணுமா? சரி, நான் ஓப்பனா என்னோட கேஸ்ட் சொல்றேன் சார். நான் வந்து ஒரு எஸ்சி. அந்த பொண்ணு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுன்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு ஓகேயா? ஓகே சார். இல்ல முதல்ல இந்த ஸ்பீடு இப்ப இல்லையேன்னு கேக்குறேன். வீட்டுக்காரர் கேட்கணும் சார். அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. முதல்ல மட்டும் வீட்டுக்காரர் கேட்கல. இப்போ நான் பட்டியலினத்தை சேர்ந்த பொண்ணு, இந்த பொண்ணு சொன்ன உடனே நான் வீட்டுக்காரர் கேட்கறேன். பெரும்பாலும் ஜாதி இல்ல சார். எல்லாம் போய் கேட்டுவாங்க. என்னப்பா அது பெரிய தொல்லை? காலம் வராதப்பா. சரி இருக்கட்டும். இல்ல இது சிரிக்கிறதுக்கான விஷயம் இல்ல. ஜோக்கா இது என்ன மனப்போக்கு? இப்படியான ஒரு மனப்போக்கு இருக்கிற இடத்துல ஒரு படித்த நவீன பெண் எப்படி வந்து வாழ்வா? சொல்லுங்க. இந்த பொண்ணை மருமகளாக்கிக்கணும்னு தோணிருச்சு. இப்போ எது உங்களை தடுத்துருச்சு? சாதியாவ மதமாவ நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியது. கஷ்டமா இருக்கு. ஒரு பொண்ணை ஏமாத்துற மாதிரி ஒரு ஃபீலிங். ஒரு சொல்லிட்டு நம்ம தப்பு செஞ்சிட்டோமோன்னு வருத்தப்படுறோம் சார். பகிரமா அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்குறேன். மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். இப்போ நான் பெரிய மனுஷனாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் ஐயா. மாற்றம் வந்து இள சமுதாயத்துக்கிட்டையும் வளரணும்னு நான் நினைக்கிறேன். புரியல. இளைஞர்கள்ட்ட பதில் இல்லைங்கிறீங்களா? இளைஞர்களே எப்படி இருக்கும்னு ஒரு கேள்வி இருக்கு. நான் ஒரு பட்டியலினத்து பையனை கல்யாணம் பண்ணிப்பேங்கிறவங்க எவ்வளவு பேர்? அட பாவிகளா, உங்களை நம்பி பேசவே கூடாதுல்ல. அங்கேயாவது மனசு குறுகுறுத்து போய் அந்த அம்மா முகமே வாடி போச்சு. வெக்கமா இல்ல? இப்ப நீங்க யார மாடர்ன் இல்லைன்னு சொல்றீங்க? ஒருத்தர் கூட கை தூக்கலையே. ஒருத்தர் தூக்கல. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. கிராமத்தை விட்டு வெளியில வந்துடணும்னு சொல்றீங்களே, ஏன் ஜாதியில இருந்து வெளியில வர மாட்டேங்கிறீங்க? ஊர்ல இருக்கவங்களுக்கு பழைய ஆளு, அவனுக்குலாம் மாடர்னிட்டி இல்ல, அவங்க ரொம்ப பிற்போக்குவாதிகள்னு சொன்னீங்கல்ல, நீங்க யாரு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. என்னோட தனிப்பட்ட முடிவை நான் எடுக்க முடியாது சார். வீட்டை டிபெண்ட் பண்ணி இல்லையே, திருமணம் உங்க தனிப்பட்ட முடிவா வேணுங்கிறதானே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எனக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை. சொல்றதுதான் செஞ்சிருவாங்களா? இப்போ வீட்ல வந்து லவ் மேரேஜே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க சார். சோ அந்த எனக்கு இப்ப புரியவே இல்லை. இப்ப மட்டும் நீங்க எல்லாம் ஏன் அந்த தனித்த சுயமாய் சிந்திக்கிற ஆளாக இருந்தவர்கள் அரை நிமிடத்தில் வீடு குடும்பம் இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா? குறைஞ்சபட்சம் இந்த பக்கம் ஒரு எத்தனிப்பு இருந்தது, ஒரு தவிப்பு இருந்தது, ஒரு குற்ற உணர்வு இருந்தது. ஒண்ணுமே இல்லைங்க. நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். வீடியோ முடிஞ்சு. எல்லாம் லைட்டா போடல. எல்லாருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புதுசாக டிஷர்ட் க்ளோத்திங் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான கூகுள் ஃபார்ம் சர்வே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு கொடுங்க. நீங்கள் கொடுக்க போகிற ஒவ்வொரு ஃபீட்பேக்கும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் நண்பர்களே.